Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சொரக்கா பொரியல் ஈஸியாக எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். சொரக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த சொரக்காய் காம்பை கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி அதுக்குள்ளே விதைங்க இருக்கும். அதை வந்து பிஞ்சாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் முத்தி போயிருந்தால் அதுக்குள்ளே இருக்க சீடெலாம் நைஃப் வச்சு இல்லைனா கையாலே இப்போ எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சொரக்காய் பொரியல் செய்யும்போது கிரவுண்ட் நட்டை நல்லா உடச்சி ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக குறைன்னு இருக்க மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்து போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்? கொஞ்சம் போட்டு கறி போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் மிளகாய் லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் தேவையான ஒரு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது குக்காக எவ்வளோ நேரம் ஆகும்? அதில் தண்ணி விட்டு அதை சுண்டிச்சுனாலே நல்லா குக் ஆகிடும். இது சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு ஈவினிங்கில் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சும்மா சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. அப்புறம் உடம்புல இருக்க கெட்ட நீர் கெட்ட கொழுப்புலாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான் இதுக்கு ரெசிபி. அவ்வளோதான் இருக்குது இன்க்ரீடியன்ஸ்லாம். அவ்வளோதான், சிம்பிள். எவ்வளோ லாஸ்ட்டாக அது வெந்து அந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் அந்த கிரவுண்ட் நட் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் பஞ்சியாக இருக்க மாதிரி ஒரு டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சொரக்காய் நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் இதை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் டிஷ். இவ்வளோதானா? இவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதான் ஈவினிங்கில் இது மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல, சாப்பாடு கூட சாப்பிட பிடிக்குன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஈவினிங்கில் கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு போகும். சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்ல, ஹெல்த்தியான டிஷ்ஷும். இந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இவ்வளோ ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வேக வச்சாலே போதும். கிரவுண்ட் நட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்கள, அதை போட்டுக்கோங்க. இது கூட சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் அது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் சமத்திய நல்லா இருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. உப்பு கரெக்டாக இருக்குது. மெயினாக அந்த மல்லாட்டை போட்டது தான் அதில் டேஸ்ட் உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கும். அது போட்டால் தான் சாப்பிட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.